ஹாய் ஹலோ everyone வெல்கம் பேக் டு ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியாஸ் ப்ராபபிள் பிளேயிங் 11 வெர்சஸ் ஸ்ரீலங்கா அது வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா ஓப்பனர்ஸ் வந்து பார்க்கலாம். நம்பர் 1 அது வந்து யாருன்னா கில். அவர் வந்து என்னென்னா கண்டிப்பாக T20யில் ப்ளே பண்ணி தான் தீரப்போகிறாரு. ஏன்னா அவர் தான் வந்து என்னென்னா வைஸ் கேப்டன் வந்து போட்டிருந்தாங்க. அவருக்கு வந்து என்னென்னா ஒரு ப்ரூவ் பண்ணி ஆகணுன்ற கட்டாயம் வந்து இந்த T20 சீரீஸில் இருக்குது. இல்லைனா அவர் வந்து ஒரு பேசு பொருளாக மாறிடுவார் கண்டிப்பாக. இப்போதைக்கு அவரை பொறுத்தவரை வந்து ஒரு 2 ஃபார்மேட் பிளேயர் அப்படி தான் வந்து என்னென்னா நம்ம கருத முடியும். அது என்னடா 2 ஃபார்மேட் பிளேயர்னா ODI டெஸ்ட் இது ரெண்டுக்கு மட்டும் தான் அவர் வந்து கரெக்டாக இருப்பார்னு எனக்கு என்னமோ தோணுது. T20க்கு கண்டிப்பாக அவர் வந்து ஆப்டே கிடையாது. அதை வந்து அவர் மாற்றி அமைக்கணும். அதை தான் வந்து அவரும் யோசிப்பார். இந்த T20 மேட்ச்சில் அவரை பற்றி பேசின எல்லாரோட வாயும் அடைக்கணும்னு வந்து அவர் வந்து என்னென்னா யோசிப்பார். கண்டிப்பாக அது வந்து நடக்குமான்னு வந்து நம்ம பார்க்கலாம். மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் மேட்ச் ப்ரிவ்யூ வரும். அதில் வந்து என்னென்னா நம்ம தெளிவாக பேசலாம். நம்பர் 2 வந்து என்னென்னா ஜெய்ஸ்வால். இவர் வந்து கண்டிப்பாக சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு அப்புறம் ஓடிஐலையும் டிவைட் பண்ணிடுவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக இவர் ஒரு T20 பிளேயர், ODI பிளேயர், டெஸ்ட் பிளேயர் எல்லாமே கண்டிப்பாக நல்லா விளையாடுவார். டெஸ்ட்டில் வந்து நல்ல இன்டென்ட் பயங்கரமாக இருக்குது இவருக்கு. இந்த இங்கிலாந்து சொல்கிற மாதிரி பேஸ்பால் கிரிக்கெட் ஆடக்கூடிய பிளேயர் வந்து இவர் தான் இந்தியாவுக்கு. பயங்கரமாக விளையாடுவார். ஓடிஐலையும் விரைவில் வந்து டெபியூட் பண்ணிடுவார். இந்த T20 சீரீஸில் இவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு வந்து பார்க்கலாம். நம்பர் 3 வந்து யாருன்னா ரிஷப் பண்ட். ரிஷப் பண்ட் வந்து ஏன் நம்பர் 3ன்னு வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த போன ODI வேர்ல்டு கப்பில் நம்பர் 3ல் இறங்கி யாருமே எதிர்பார்க்காத மாதிரி நம்பர் 3ல் இறங்கினார். இறங்கி நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணார். இதில் வந்து என்னென்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இவர் வந்து என்னென்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் நம்பர் 3ல் இறங்காதனால பவர் பிளே வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிறாரு. அவருக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அவரால் வந்து என்னென்னா கட்டுப்படுத்தி விளையாட முடியாது. சட்டுன்னு அடிச்சுட்டே இருப்பார். அவருக்கு வந்து என்னென்னா பவர் பிளே வந்து ஒரு முக்கியமான இதாக அமைஞ்சிருச்சு. நல்லாவும் விளையாடுறாரு பவர் பிளேயில். கண்டிப்பாக இவர் தான் வந்து என்னென்னா நம்பர் 3ல் ஸ்லாட்டில் வந்து இறங்குவார்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா நம்பர் 4 வந்து யாருன்னா சூரியகுமார் யாதவ், கேப்டன் ஆஃப் இந்தியாஸ் T20 டீம், நியூ கேப்டன். இவர் வந்து என்னென்னா கேப்டன்ஸ் இன்னிங்ஸ் வந்து நல்லா லீட் பண்ணக்கூடிய ஒரு திறமை இருக்குது. இப்போ வந்து என்னென்னா ஃபுல் டைம் கேப்டன் ஆனதுனால அந்த ப்ரெஷர்லாம் வச்சுட்டு எப்படி ஆடுவார்னு வந்து எதிர்பார்க்கப்படலாம். கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். இவர் வந்து வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர், மிஸ்டர் 360 ஆஃப் இந்தியா. கண்டிப்பாக வந்து இவர் ஒரு T20 பிளேயரு. நல்லாவும் T20யில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. பார்க்கலாம். இந்த T20 சீரீஸில் புது பொறுப்பு, அதாவது ஏற்கனவே கேப்டனாக இருந்திருக்காங்க. இந்த டைம் வந்து டிஃப்ரெண்ட்டு. ஏன்னா ஒருத்தருக்கு கேப்டன்சி பிடிங்கி இவருக்கு கேப்டன் இவர் தான் கேப்டனை கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து யாருன்னா நம்பர் 5 ஹர்திக் பாண்டியா வந்து என்னென்னா கண்டிப்பாக இந்த சீரீஸில் வந்து என்னென்னா ரன் அடிப்பார், நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார்னு எனக்கு தோணுது. இந்த இதில் வந்து என்னென்னா அவருக்கு வந்து டிவோர்ஸ் ஆகிடுச்சு, கேப்டன்சி போயிடுச்சு, வைஸ் கேப்டன் போயிடுச்சு, ODIயில் வந்து இது பண்ணிட்டாங்க. அவர் வந்து என்னென்னா இல்லை. இப்போ வந்து என்னாச்சுன்னா T20யில் மட்டும்தான் இருக்கார். அதுவும் வைஸ் கேப்டனாக இருந்து இவர் தான் கேப்டன் ஆவார்னு எதிர்பார்க்கப்பட்டு எல்லாமே போய் இப்போ ஒரு பிளேயராக ஆடுறாரு. நல்லா ப்ரெஷரான மேட்ச் அவருக்கு. கண்டிப்பாக இதுக்கு மேலே வந்து என்னென்னா எந்த ப்ரெஷரும் இல்லாமல் அவர் வந்து நல்லா ஃப்ரீயாக வந்து ஆடணும். கண்டிப்பாக நல்லா விளையாடுவார்னு நம்பிக்கை இருக்குது. அவர் வந்து என்னென்னா ஒரு ரேர் டேலண்ட் தான். ஏன் ரேர் டேலண்ட்னா கண்டிப்பாக நல்லா பவுலிங் போடுவார். நல்லா க்ரூஷியல் டைம்ஸில் வந்து என்னென்னா நல்ல இன்னிங்ஸ் வந்து ஆடி கொடுப்பார். நீங்கள் வந்து வேர்ல்டு கப்பில் கூட பார்த்துருப்பீங்க. கடைசி ஓவர் வந்து அவர் தான் போட்டார். நல்ல ஓவர் போட்டதுனால தான் இந்தியா வந்து ஜெயிக்க முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா நம்பர் 6ல் வந்து என்னென்னா ரிங்கு சிங். இந்த பிளேஸ் தான் வந்து என்னென்னா டவுட்டாக இருக்கும் எல்லாருக்குமே. எங்கடா சிவம் துபே அப்படின்னு கேட்குறாங்க. சிவம் துபே கண்டிப்பாக தேவையில்லை. ரிங்கு சிங் கண்டிப்பாக அவரோட பிளேஸ்க்கு வந்து என்னென்னா திரும்பி வரணும்னு வந்து நம்மளோட கருத்து. ரிங்கு சிங் வந்து நம்பர் 6ல் இறங்கினா தான் கரெக்டாக இருக்கும். சிவம் துபே வந்து அவ்வளோவா வந்து பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில். ஆனால் ரிங்கு சிங் அப்படி இல்லை. நல்லா ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயரு, நல்ல ஃபினிஷர் வேறு. இவர் வந்து என்னென்னா லோயர் ஆர்டரில் வந்து இவர் இறங்கினாருன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் இந்தியன் டீமுக்கு. ஒரு 15 ஓவருக்கு அப்புறம் இறங்கினா கூட இந்த IPL டீம்ஸில் வர்ற மாதிரி நல்லா 6 அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது இவருக்கு. இந்த நல்லா வந்து ஆக்சிலரேட் பண்ணுவார் இன்னிங்ஸை. ஆனால் சிவம் துபே அப்படி இல்லை, கொஞ்சம் தடுமாறுறாரு. கேட்டால் ஆல்ரவுண்டர்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து சரிப்படுற மாதிரி எனக்கு தெரியல. ரிங்கு சிங் தான் வந்து என்னென்னா நம்பர் 6ல் இறங்கணும். நெக்ஸ்ட் வந்து எந்த ஸ்லாட்னா நம்பர் 7ல் வந்து என்னென்னா ஜடேஜா இல்லாதனால அக்ஷர் பட்டேல் நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணார். இதில் வேர்ல்டு கப்பில் அவர் வந்து என்னென்னா சில பல க்ரூஷியல் இன்னிங்ஸ், அதாவது டாப் ஆர்டர் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா இவரை கூட நம்ம டாப் ஆர்டரில் இறக்கி விட்டு அக்ஷர் பட்டேலை ஆட வைக்கலாம் மேலே கூட. அது கூட ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அக்ஷர் பட்டேல் ஏற்கனவே வந்து ப்ரூவ் பண்ணார். இந்த லாஸ்ட் ஃபைனலில் கூட வந்து அவர் ஒரு இன்னிங்ஸ் வந்து ஒன்று ஆடி இருப்பார் அக்ஷர் பட்டேல்.
எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில மேட்ச் வந்து முன்னாடி இறங்கி ஆடியிருப்பார். டெல்லிக்கு கூட அவர் வந்து டாப் ஆர்டரில் இறங்கி வந்து பர்ஃபார்ம் பண்ணார். ஒரு 0 for 3 விக்கெட் விழுந்துச்சுன்னா கூட இவரை கூட நம்பி இறக்கி விடலாம். அந்த மாதிரி ஒரு பிளேயரு. நல்ல பேட்டிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதனால் வந்து என்னென்னா இவர் வந்து இறக்கி விடலாம், நம்பி இறக்கி விடலாம். நல்லா பவுலிங்கும் போடுறாரு. ஓரளவுக்கு வந்து ரன் வந்து கண்டெயின் பண்ணுறாரு. எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர் கண்டிப்பாக தேவை. நெக்ஸ்ட்டு இன்னொன்று வந்து யாருன்னா வாஷிங்டன் சுந்தர் வந்து எதுக்குன்னா இவரும் வந்து ஆல்ரவுண்டர் தான். இவர் வேறு டைப்பான ஆஃப் ஸ்பின்னர். நல்ல மிடில் ஆர்டரில் ரன்னை வந்து நல்லா கண்டெயின் பண்ண இந்த சிம்பாப்வே சீரீஸில் நிறைய ரன்னு கொடுக்கல. கரெக்டாக எங்கே வச்சு போடணுமோ அங்கே வச்சு போட்டு நல்லா புத்தி யூஸ் பண்ணக்கூடிய பவுலராக இருக்கார். நல்லா வந்து போடுறாரு. அது மட்டும் இல்லாமல் பவர் பிளேயில் கூட வாஷிங்டன் சுந்தரை வந்து போட வைக்கலாம். அவர் வந்து பவர் பிளேலையும் ரன்னு கொடுக்காம அவரால் பவுலிங் வந்து போட முடியும். நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இவர் வந்து ஏற்கனவே இந்தியாவுக்கு வந்து நிறைய மேட்ச் ஆட வேண்டியது, பல இன்ஜூரி காரணமாக நிறைய இன்ஜூரிஸ் வந்து இவருக்கு வாழ்க்கையில் வந்து பிரச்சனையாக இருந்திருக்குது. இல்லைனா இவர் முக்கியமான பார்ட்டாக இருந்திருப்பார் இப்போ வந்து இந்தியன் டீமுக்கு. அது வந்து நடக்காமல் போயிடுச்சு. இனிமேல் வந்து இருப்பாருன்னு வந்து நம்பிக்கை இருக்குது. அந்த இன்ஜூரி மட்டும் இவர் வந்து எல்லாமே சரி பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக இவர் வந்து என்னென்னா இப்போ கூட முக்கியமான பார்ட் ஆகிறதுக்கு வந்து நல்ல சான்ஸு. கண்டிப்பாக வாஷிங்டன் சுந்தர் வந்து என்னென்னா நம்பர் 8 வந்து இறங்குவாருன்னு ஒரு இது இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா நம்பர் 9 வந்து எந்த பிளேயர் வந்து இறங்குவாங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங் இஸ் அ பவுலர். ஹர்ஷ்தீப் சிங் வந்து என்ன தெரியும், ஒன் அண்ட் ஒன்லி ப்ரூவன் லெஃப்ட் ஹேண்ட் இன்ஸ்விங்கர் பவுலர். அதாவது நல்லா ஸ்விங் பண்ணுவார் பாலை. ஸ்விங்கர்னு சொல்லலாம். நல்லா வந்து ஸ்விங் பண்ணுவார், இன்ஸ்விங் போடுவார், அவுட் ஸ்விங் போடுவார், நல்லா வந்து யார்க்கரும் போடுவார். நல்ல பவுலிங் போடக்கூடிய ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேசரு. இவர் வந்து என்னென்னா இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷன் வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து இந்தியா வந்து ரொம்ப நாளாக வந்து என்னென்னா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர் வந்து தேடிட்டு இருந்தாங்க. இவர் வந்து என்னென்னா பஞ்சாப்லேருந்து கண்டெடுக்கப்பட்டவர். நல்லாவும் பவுலிங் போடுறாரு. பும்ரா கூட இருந்தால் பும்ரா ரன் வந்து கண்டெயின் பண்ணாருன்னா இவர் வந்து என்னென்னா அழகாக வந்து விக்கெட் எடுப்பார். 2 பேருக்கும் காம்பினேஷன் வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் பும்ராவுக்கு வந்து என்னென்னா இந்த சீரீஸில் வந்து ரெஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் வந்து சிராஜ் வந்து தெரியும் உங்களுக்கு. ஸ்ரீலங்கானாவே சிராஜுக்கு வந்து ஒரு வெறி வந்துடும். நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணுவார். ஆனால் T20க்கான பவுலர் சிராஜான்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஓடிஐயில் சிராஜா சூப்பர் பவுலர் அப்படி வந்து சொல்லலாம். ஏன்னா ஓடிஐயில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு. டெஸ்ட் மேட்ச் லென்த் பவுலிங் வந்து என்னென்னா ஓடியில் வந்து போடுறாரு. அது வந்து நல்லா ஒர்க் ஆகுது. டெஸ்ட்டுக்கும் ஓடிஐக்கும் நல்ல பவுலிங்காக இருக்கார். ஆனால் T20யில் டவுட் தான். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ரவி பிஷ்னாய், இன்னொரு ஸ்பின்னர் வந்து லெக் ஸ்பின்னர் வேணுன்றதுக்கோசரம் ரவி பிஷ்னாய் பற்றி சொல்ல தேவையில்ல. நல்ல ப்ரூவன் கிரிக்கெட்டர், நல்லாவும் போடுவார். இந்த பிளேயிங் லெவனை வந்து எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட பிளேயிங் லெவனையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல கிரிக்கெட் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நோட்டிஃபிகேஷன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.